துருவிக்ரம் அடுத்ததா மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வித் டைட்டிலோட இன்னைக்கு காலையில ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. காலையில 10 மணிக்கு அந்த அப்டேட்டை அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பைசன் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காட்டெருமை அப்படிங்கறத தான் இங்கிலீஷ்ல பைசன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு காட்டெருமையோட சிலை இருக்கிற மாதிரியும் அதுக்கு முன்னாடி அதே ஷேப்ல துருவிக்ரம் இருக்கிற மாதிரியும் இந்த போஸ்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த படத்தோட ஒர்க்கை பூஜையோட தொடங்கியிருக்காங்க. அதுக்கான போட்டோஸையும் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ப்ரொடியூசர் பா ரஞ்சித், ஹீரோயின் அனுபாமா பரமேஸ்வரன் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா சியான் விக்ரம் ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கிளாப்ஸ் தட்டி இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கி வச்சாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் தான் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, மாரி செல்வராஜ் மாமன்னன் படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிங்கறதுனால தான் இவ்வளவு நாள் டிலே ஆயிட்டு. மனத்தி கணேசனோட வாழ்க்கை வரலாறு மையமா வச்சு தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. மனத்தி கணேசன் ஒரு கபடி பிளேயர். ஸோ துருவிக்ரம் இந்த படத்துக்காண்டி பயங்கரமா கபடி பிராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்பப்போ அவர் பிராக்டிஸ் பண்ற போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருந்தது. எப்போதுமே மாரி செல்வராஜோட படங்களுக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ண போறாரு.